வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். கண்ணும் கொள்ளையடித்தால் படபாணியில் சொகுசு கார்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நூதன முறையில் திருடி வந்த பலே திருடனை போலீசார் சென்னையில் கைது செய்தனர். நாடு முழுவதுமாக 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி விற்பனை செய்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தவர் சிக்கியது எப்படி? குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவியை கணவரே குத்தி கொலை செய்திருக்கிறார். காதல் திருமணம் கொலையில் முடிந்தது ஏன்? புதுச்சேரியில் சினிமா பாணியில் தங்க கட்டிக்கு பதிலாக செம்பு கட்டியை கொடுத்து 100 சவரன் நகையை மர்ம நபர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நகைக்கடை உரிமையாளரிடம் நம்பிக்கையை பெற்று நூதன மோசடியை அரங்கேற்றியவர் சிக்குவாரா? அரக்கோணத்தில் இன்ஸ்டா ரீல்ஸுக்கு லைக் வாங்குவதில் ஏற்பட்ட தகராறால் தோழியை பழிவாங்க பெண் செய்த விபரீத செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தோழியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்ட திருச்சி பெண் ஆண் நண்பருடன் சிக்கியது எப்படி? தருமபுரி அருகே காதலனுடன் சேர்ந்து கணவருக்கு விஷம் கொடுத்த நிலையில் கணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். முதல் முறை உணவில் பூச்சிக்கொல்லி கலந்து கொடுத்த போது சாகாத நிலையில் இரண்டாவதாக மாதுளம்பழ ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்ததில் உயிர் போயிருக்கிறது. சந்தேகமே வராமல் மனைவி திட்டமிட்ட நிலையில் வாட்ஸ்அப் ஆடியோவால் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஸ்ரீபெரும்புதூரில் வீடு புகுந்து காதலியை காதலனே சரமாரியாக குத்திக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் செய்யப்பட்ட பிறகும் வேறு ஒருவருடன் பழகியதால் நேர்ந்த விபரீதத்தின் பின்னணி என்ன? புகார் கொடுக்க வந்த திருமணமான பெண்ணோடு 16 வருடங்கள் குடும்பம் நடத்தியிருக்கிறார் புதுச்சேரி உளவுத்துறை இன்ஸ்பெக்டர். ஏமாற்றி நகை சொத்துக்களை அபகரித்ததாக கூறும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? டெல்லியில் 15 தூக்க மாத்திரைகள் கரண்ட் ஷாக் கொடுத்து கணவரை கொலை செய்திருக்கிறார் மனைவி. கூகுளில் தேடி கொலை செய்ய திட்டம் போட்ட காதலனும் காதலியும் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.